மதுரையில் குடும்ப தகராறில் கணவன் மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றிவிட்டு மனைவி தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மனைவி கொந்தளிக்க காரணம் என்ன? மதுரை அப்பன் திருப்பதியை அடுத்த வெள்ளியங்குன்றத்தில் வசித்து வருபவர் ஆட்டோ ஓட்டுநர் செந்தில்குமார். இவர் கடந்த 8 வருடங்களுக்கு முன் கள்ளந்திரி பகுதியைச் சேர்ந்த மாலதி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். மாலதி கடந்த சில மாதங்களாக அருகில் உள்ள ஜூஸ் கடையில் வேலை பார்த்து வந்துள்ளார். ஆனால் செந்தில்குமாருக்கு தனது மனைவி ஜூஸ் கடையில் வேலை பார்ப்பது பிடிக்கவில்லை. பலமுறை சொல்லி பார்த்தும் கேட்காத மாலதி தொடர்ந்து வேலைக்கு சென்று வந்துள்ளார். தனது பேச்சை கேட்காத மனைவி மீது கடும் ஆத்திரத்தில் இருந்து வந்துள்ளார் செந்தில்குமார். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது. வழக்கம் போல் புதன்கிழமை இரவு கணவன் மனைவிக்கு இடையே மீண்டும் சண்டை ஏற்பட்டுள்ளது. அப்பொழுதுதான் சமையலுக்காக எண்ணெயை பாத்திரம் ஒன்றில் ஊற்றி அடுப்பில் கொதிக்க வைத்திருந்தார் மாலதி. அவர்களுக்கிடையே சண்டை வாக்குவாதமாக முற்றி அடிதடி வரை செல்ல ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த மாலதி அடுப்பில் கொதித்து கொண்டிருந்த எண்ணெயை எடுத்து கணவன் மேல் ஊற்றிவிட்டார். அலறி துடித்த செந்தில்குமார் கத்தியபடி தரையில் விழுந்து உருண்டு புரண்டுள்ளார். கொதிக்கும் எண்ணெய் தோலை உரித்து படுகாயத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து உடனே தனது குழந்தைகளை அழைத்து கொண்டு மாலதி தப்பியோடிவிட்டார். செந்தில்குமாரின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அவரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தகவல் அறிந்து வந்த அப்பன் திருப்பதி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.